சாமானியனும் மேயர் ஆகக்கூடிய காலம் தொடங்கி இருக்கிறது. நான் சவால் விடுறேன். ஓகே. ஆர்எஸ் பாரதிக்கில் திமுகவுக்கே சவால் விடுறேன். ஒரே ஒரு மேயரில் நீங்கள் வெற்றி பெற்று பார்க்கலாம். நான் ஊடகங்களில் பேசுவதையே நிறுத்திக் கொள்கிறேன். திமுகவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிடும் போது ஒரு தாவேகா மேயர் ஜெயிச்சிட்டாங்கன்னா கூட என்னோட பாதி மீஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்க படுதோல்வி அடைஞ்சும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்கறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அவருக்கே பாதி மீசை தானே போயிருக்கு. சவால் விடுகிறவர்கள் ஏற்கனவே சவால் விட்டார்கள். 200 தொகுதியும் நாங்கள் வென்றே தீர்வோம்னு சவால் விட்டாங்கல்ல. ஆமாம். வெற்றி பெற முடிஞ்சது அவங்களால? இல்லை. இன்னைக்கு என்ன சும்மா வாய்ச்சவடால் பாரதிக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி நேரத்தை கடந்து போக விரும்புகிறோம். ஏன்னா நேரத்தை செலவழிக்கக்கூடாது இந்த மனிதர்களுக்கெல்லாம். மேயர்கள் மக்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். உங்களைப் போல மிட்டாம்பராசுகளை தேர்ந்தெடுக்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம் அல்ல. ஒரு சாமானியனும் மேயர் ஆகக்கூடிய காலம் தொடங்கி இருக்கிறது. அனைத்து உள்ளாட்சி தேர்தல் அமைப்புகளிலும் தமிழக வெற்றி கழகம் அதிக பெரும்பான்மையான பொறுப்பாளர்களை உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற இருக்கிறது. நான் சவால் விடுறேன். ஓகே. ஆர்எஸ் பாரதிக்கில் திமுகவுக்கே சவால் விடுறேன். ஒரே ஒரு மேயரில் நீங்கள் வெற்றி பெற்று பார்க்கலாம். நான் ஊடகங்களில் பேசுவதையே நிறுத்திக் கொள்கிறேன்.